ஹாய் மக்களே! இங்க மஸ்கட்ல அட்மிட் ஆனா, என்னென்ன சர்வீஸ் இருக்கு? ஹாஸ்பிட்டல்ல எப்படிலாம் பார்த்துக்குறாங்க? எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். டிவி இருக்கு. ஆனா, நம்ம சேனல் எதுவுமே வராது. சோஃபா குடுத்துருக்காங்க கெஸ்ட்டுக்காக. ஆனா, கெஸ்ட் யாரும் வரமாட்டாங்க. அட்டெண்டருக்காக பெட் இருக்கு. ஆனா, அட்டெண்டர் யாரும் கிடையாது. கபோர்ட் இருக்கு. கபோர்ட்ல ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட திங்ஸ சேஃப்டியா வைக்கிறதுக்காக. ஸோ, நெக்ஸ்ட்டு இங்க ஒரு ட்ராயர் இருக்கு. இதுவும் நம்மளோட தேவைய வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சார்ஜ் பாயிண்ட்டு இது எல்லாமே இருக்கு. இது வந்து நம்ம வந்து நர்ஸு அவங்கள கூப்பிடணும் அப்படின்னா, அவங்க அந்த பட்டன ப்ரெஸ் பண்ணோனே அவங்க வந்துருவாங்க. ஸோ, நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க பெட் இதுதான். இந்த பெட்ல படுக்கும்போது யாராவது நம்மள தூக்கி உட்கார வைக்கணும். ஸோ, யாராவது நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு இருக்கணும். இங்க யாரும் நம்மளுக்கு இருக்க மாட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ, அதனால நம்மள பார்த்துக்கிறதுக்காக பெட்ட ரைஸ் பண்ணி உட்காந்து சாப்பிட, இல்ல படுக்கணுன்னா படுக்க, அதுக்காக இவங்களே நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக பக்கத்துலேயே நம்மள வச்சுக்கலாம். ஸோ, இதுதாங்க வெளிநாட்டு வாழ்க்கைன்றது. நம்மளுக்கு டைம்க்கு எல்லாமே வந்துரும். ஸோ, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நடுவுல மிட் டைம் ஸ்நாக்ஸு, லன்ச்சு அந்த மாதிரி டைம்க்கு எல்லாமே கரெக்டாக எடுத்துன்னு வந்து குடுத்துடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, சிரஞ்சி மட்டும் போட்டு டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ்ரூம் பார்த்துருவோம். ஸோ, டெய்லி தேவையான ஷாம்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பவுச்சில் போட்டு குடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு முடியாதவங்க உட்காந்துச்சு எழுந்துக்கக்குள்ள அதுக்கு ஒரு ஹேண்டில் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, எல்லாமே வந்து நம்மளே பார்த்துக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. அவ்வளோ அழகா எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ, பெட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஏசி. படுத்துட்டு நம்ம மட்டும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ, நம்மளுக்கு என்னென்னலாம் ஃபுட்டு தராங்கன்னு பார்ப்போம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரூட் பவுலு, கஞ்சி, அப்புறம் ப்ரெட்டு குடுத்துருக்காங்க. இங்கே ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டயட்டீஷியன் என்ன நம்மளுக்கு குடுக்க சொல்கிறாங்களோ அத தான் தருவாங்க. ஸோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீவரு, அப்புறம் ஷிவரிங், டயேரியா, வாமிட் ஸோ, இதுக்கேத்த மாரி தான் ஃபுட்டு நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஃபுட்டு இது. மத்தியானம் லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கர்டு, ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ், மறுபடியும் ப்ரெட்டு, அப்புறம் வந்து ஒரு வெஜிடபிள் சூப் குடுத்துருந்தாங்க. ஸோ, இதில் எதுலையுமே உப்பு, காரம் எதுவுமே இருக்காது. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, பெப்பர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ப்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பட்டர் ப்ளஸ் ஒரு ஜாம் பாக்கெட். இதே மாதிரி தாங்க எல்லாமே ப்ளெயினாக இருக்கும். ஸோ, ப்ரெட்டே சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு கேட்டதுனால கொஞ்சமாக எனக்கு ரைஸ் குடுத்துருந்தாங்க. கர்ட் இருந்ததுனால அதில் கர்ட் ரைஸ் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க. அட்லீஸ்ட்டு ஊரில் இருந்தாவாது யாராவது வந்து பார்ப்பாங்க, பேசக்குள்ள இருக்கும். இங்கே யாரும் கிடையாது. நம்ம மட்டும் வரோம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு, தூங்கிட்டு, ரெஸ்ட் எடுத்துட்டு, பத்தாததுக்கு மருந்து ஏத்திட்டு, இதாங்க வெளிநாட்டு வாழ்க்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நான் போய் தூங்குறேன். டாடா.